friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஜிலேபி. இந்த ஜிலேபியை வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. நம்ம இந்த ஜிலேபிக்கு வினிகரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே போடாம ரொம்பவும் ஹெல்தியா இந்த ஜிலேபியை பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாமா? இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க, அதாவது 300 கிராம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 30 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அதாவது 3 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி. இந்த மாவோட பதம் எப்படி இருக்குன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாவை வந்து நீங்கள் இப்படி எடுத்து ஊற்றும் போது ட்ராப்பாக வரணும். அந்த மாதிரி தான் பக்குவமாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா கவர் பண்ணி 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இந்த மாவை நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சாதான் நம்மளுக்கு ஜிலேபி நல்லா வரும். அதனால் தண்ணி அதிகமாகவோ ரொம்ப கம்மியாகவோ நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சாதான் நம்மளுக்கு ஜிலேபி ரொம்ப பெர்ஃபெக்டாக வருங்க. அதே மாதிரி இதை நம்ம 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்கும் போது இது நல்லா புளிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு ஜிலேபிக்கான டேஸ்ட்டே கிடைக்கும். அடுத்து நம்ம மறுநாள் காலையில் ஜிலேபி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிலோ அளவு சுகரு, இதுதான் அளவு. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். சுகரில் உங்களுக்கு அழுக்கு இருந்ததுன்னா கொதிக்க வைக்கும் போதே நம்மளுக்கு மேலே வந்துடும். சுத்தமான சுகர்னால் நம்மளுக்கு அழுக்கு எதுவும் வராது. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சாஃப்ரான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றும் போது அது சிங்கிள் ஸ்ட்ரிங்காக அப்படியே விழணும் அந்த சிரப்பு. அப்போ தான் இது கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிருக்கும் அர்த்தம். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக நல்லா கூலாகட்டும். அடுத்து பாருங்கள், நம்ம மாவை நேற்று வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா புளிச்சு உங்களுக்கு டாட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நுரைச்சி வந்துருச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த ஏர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை ஒரு சாஸ் பாட்டிலில் தான் ஊற்றி நான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜிலேபின்னு தனியாக ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். அதில் வந்து மாவை போட்டு தான் பிழிஞ்சு எடுப்பாங்க. என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து இந்த சாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாட்டிலை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு நம்ம ஜிலேபியை சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஜிலேபியை சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிரும். முக்கியமாக ஜிலேபி ரொம்ப நேரம் வேக டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவமாக வந்துருச்சுன்னு. திரும்பவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மறுபடியும் நம்ம அதே மாதிரி நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுடைய சாஸ் பாட்டிலோட டிப்பு ரொம்பவே சின்னதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு கரெக்டான சைஸில் ஜிலேபி கிடச்சிரும். இந்த ஜிலேபி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து மாவு மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா யார் வேணாலும் செஞ்சிடலாம். இந்த ஜிலேபிக்குன்னு தனி சேஃப்னா இல்லைங்க. நமக்கு கைக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த அளவுக்கு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் இது. இப்போ நான் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ சுகர் சிரப்பில் சேர்க்குறேன். முக்கியமாக அந்த சுகர் சிரப்பு நல்லா கூலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஜிலேபி நல்லா சூடாக அதில் போடும் போது அது கரெக்டான அளவில் உறிஞ்சி எடுத்துக்கும் அந்த சுகர் சிரப்பை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜிலேபியை எடுத்துடலாங்க.
அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.